பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக நம்மெல்லாம் இணைந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கோடை காலத்தில் அதிகமாக நம்முடைய சரீரம் களைப்படைகிறது. காரணம், வெப்பம் அதிகமாக தாக்குறபடினால நம்முடைய பாடியில் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஆகவே சரீரம் களைத்து போகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வெப்பம் நம்முடைய சரீரத்தில் உண்டாகக்கூடிய வெப்பத்தை தணிப்பதற்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அநேக பழங்களை நம்ம உட்கொள்கிறோம். அதில் ஒரு பழமாக திராட்சை பழம் இருக்கிறது பார்க்க முடிகிறது. இந்த திராட்சை பழங்களை நம்ம உண்ணும் பொழுது நம்முடைய சரீரத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று சொல்லி பார்ப்போம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அதில் முதல் நன்மை பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதான். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற அப்படின்னால நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. ரெண்டாவது, சருமத்திற்கு நல்ல போஷாக்கி கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இதய ஆரோக்கியம், அதில் குறிப்பாக திராட்சை பழத்தில் பொட்டாசியம் இருக்கிற அப்படின்னால இரத்த நாளங்களை அது சுத்திகரிப்பதற்கும் இரத்த நாளங்களை பாதுகாப்பதற்கு அது உதவியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. நல்ல செரிமானத்தை திராட்சை பழத்தை உண்ணுகிறபடினால அது கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. நம்முடைய வெயிட் லாஸ் ப்ரோக்ராம், எடை இழப்பு, அந்த காரியத்திலும் இந்த திராட்சை பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறபடினால நம்முடைய சரீரத்திற்கு அது எடை குறைப்புக்கும் உதவியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. கல்லீரலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்குமா திராட்சை பழம். எத்தனை நன்மைகள் பாருங்க. நம்முடைய கண் பார்வையில் அது நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லி ஆய்வுகள் சொல்கிறது. நம்முடைய இரத்த அழுத்தத்தில் அது அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி ஆய்வுகள் சொல்கிறது. புற்றுநோயை எதிர்ப்பதற்கும் இது உதவியாக இருக்கும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. காரணம், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்று சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இவைகள் புற்றுநோயை உண்டு பண்ணக்கூடிய கிருமிகளையும் எதிர்த்து செயல்படக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது என்று சொல்லி சில ஆய்வுகளும் சொல்லப்படுகிறது. கருப்பு திராட்சையில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறபடினால அது இரத்த சோகையை குறைப்பதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதில் காணப்படக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கிறபடினால அது நம்முடைய சரீரத்தின் எலும்புகள் மற்றும் பல்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்படி திராட்சை பழங்களை சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிறைய நன்மைகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த வெயில் காலத்தில் திராட்சை பழ ஜூஸ் நம்ம குடிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் ஒரு குளிர்ச்சியும் உண்டாகிறது என்று சொல்லியும் சில காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதாகமத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறார். நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். நீங்களும் நானும் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். திராட்சை பழத்தை பாருங்க, அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த கனிகளை கொடுக்கணுமா? ஆமென். அப்போ மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி நமக்குள்ள எழும் இல்லையா? ஆமா, அதற்கு வேதம் அருமையாக பதில் கொடுக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. நானே திராட்சை செடி, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு திராட்சை செடியா. உலகத்தில் திராட்சை செடி நன்மைகள் பலவற்றை நமக்கு செய்கிறது, நன்மைகள் பலவற்றை நமக்கு தருகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, திராட்சை செடி ஆகிய இயேசுவில் நீங்களும் நானும் இணைந்து கொள்வோம். ஏன்னா எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆவி ஆத்துமா சரீரத்தில் பல நன்மைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு என்கிற திராட்சை செடியில் இணைந்து கொள்ளும் பொழுது, ஆமென், நீங்களும் நானும் நிலைத்திருக்க நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது மிகுந்த கனிகளை நீங்களும் நானும் கொடுக்க முடியும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது. மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆனால் யோவான் 15:2 படிக்கிறேன் பாருங்க. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறாராம். அப்போ உங்களையும் இன்னும் சுத்தப்படுத்தி மிகுந்த கனிகளை கொடுக்க உதவி செய்வாராம். அநேகருக்கு நீங்களும் நானும் அற்புதமாக மாறிவிடுவோம். எனக்கு அன்பான தேவஜனமே, கனி கொடுப்போமா? திராட்சை பழத்தை போல நன்மைகளை ஆமென் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். கொடுக்க வேண்டுமே. ஆனால் ஆண்டவர் இயேசுவில் நீங்களும் நானும் நிலைத்திருக்கணும். ஏன்னா அவர் திராட்சை செடியில் நிலைத்திருக்க அர்ப்பணிப்போமா? கண்களை மூடும். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நல்ல வேளையில் அப்பா, சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக உடைய சமூகத்தில் கூடி வந்து நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுக்கிறது நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடிகள் நாங்கள் திராட்சை செடியாகி உங்களை நிலைத்திருப்போம். ஏன்னா மிகுந்த கனிகள் உண்டு. திராட்சை பழத்தில் நிறைய நற்குணங்களை பார்க்கிறோம். இயேசுவாகிய திராட்சை செடியில் ஆண்டவரே ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். உண்மையிலே நிலைத்திருந்த இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறபடினால் நன்றி. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய அற்புதம் உண்டாகட்டும். அற்புதங்களை செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.